4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் தமிழக சட்டசபை மீண்டும் கூடியது. தவேக அரசு 100வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் நிலையில் கோவை மாணவர் அமுதன் கொலை தொடர்பாக திமுக கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏராளமான கொலைகள் நடந்திருக்கின்றன என்றும் 20க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து மாணவன் அமுதனை அடித்து கொலை செய்திருப்பது எப்படி கோஷ்டி பூசலாகும் என கேள்வி எழுப்பினர். அதேபோல சென்னை திருவொற்றியூர் +2 மாணவன் தனுஷ்குமார் கொலை, காஞ்சிபுரம் சந்துரு மற்றும் விக்கி, பல்லடம் தாய் மகள், அம்பத்தூர் வைதேகி, குடியாத்தம் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி, திண்டுக்கல் ரஞ்சன் என அடுத்தடுத்து நடந்த கொலைகளுக்கு காரணமே அரசின் அலட்சியம்தான் என்றும், ஆளும் கட்சி நிர்வாகிகளே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதாகவும், இவைகள்தான் தவேக அரசின் 100 நாள் சாதனைகளா, இந்த சம்பவங்கள் தான் அதற்கு சாட்சியா என கேள்வி எழுப்பினர். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூர்ல அரசு பள்ளியில +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. சில நாட்கள்ல மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்க அவையில பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்துல கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை மானிய கோரிக்கையில் பேச வேண்டிய அத்தனை செய்திகளையும் தற்போதே உதயநிதி பேசிவிட்டதாக சபாநாயகர் கூற, அமைச்சர் நிர்மல்குமார் பேச எழுந்தார். மாணவர் கொலைக்கும் போதைப்பொருள் புழக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நிலவிய போதைப்பொருள் புழக்கம் மக்கள் அறியாததா? சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் முன்னாள் முதலமைச்சரின் குடும்பத்தினரே நெருக்கமாக இருந்தது மக்களுக்கு தெரியாதா என கூறினார். அப்போது அவையில் திமுக பக்கம் இருந்து கூச்சல் கிளம்பியது. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர், டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை, அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. அதற்கு சடாரென எழுந்து பதிலளித்த உதயநிதி, தவேக ஆட்சியின் லட்சணம்தான் மக்களுக்கு தெரியுமே. IPL மேட்சில் அமர்ந்து போதை பவுடரை நுணுக்கி மாத்திரை நுணுக்கியதாக கதை விட்டது தெரியாதா? அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அப்போது ஆதாரம் ஏதாவது உள்ளதா என சபாநாயகர் கேள்வி எழுப்ப, அமைச்சரிடம் ஏதாவது ஆதாரம் கேட்டீர்களா என உதயநிதியும் விடாமல் கேள்வி கேட்க, அவை முன்னவர் செங்கோட்டையன் எழுந்து உதயநிதி பேசியதற்கான ஆதாரம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய விரும்புவதாக கூறினார். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு முன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகள் இங்கே சொன்னார்கள். அதற்கான ஆதாரத்தை உங்களிடத்திலே தந்து அதற்கு பிறகு அவர் பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். இதற்கிடையே தன் மீதான உதயநிதியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சரத்குமார் பதிலளித்தார். திமுக ஆட்சியின் போதுதான் போதைப் பவுடரை தான் நுணுக்கியதாக புகார் எழுந்தது. அப்படியானால் அவர்கள்தான் ஸ்டேடியத்தின் வாசலில் வைத்து போதைப் பொருள் விற்றார்களா? அதனை அவர்களே ஒப்புக்கொள்கிறார்களா என கேட்டார். அதே போல தனது துறையில் இதற்கு முன்பு இருந்த அமைச்சர் அரசு வேலை வாங்கி கொடுப்பதாக கூறி ரூபாய் 888 கோடி ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார்.
அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போது குறுக்கிட்ட திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு, கோர்ட்டில் இருக்கும் சப்ஜெக்டை கூப்பிட்டு கேட்டால் சரியாக இருக்குமா, அதற்கு தான் விளக்கம் சொல்ல முடியுமா என கூறியதோடு கிரெடிட் கார்டில் வைத்து போதைப் பவுடரை தள்ளியது குறித்து பதில் சொல்லுமாறு கூறினார். அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மத்தவனை பத்தி பேசிருக்கீங்க. நீங்க எடுத்தீங்களே அந்த கார்டுல தண்ணீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இதனைத் தொடர்ந்து பேச எழுந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திமுக என சொல்ல ஆரம்பித்ததுமே எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து கூச்சல் சத்தம் எதிரொலித்தது. அதனை மீறியும் பேசிய ஆதவ், போதைப்பொருள் நடமாட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்த வெறும் 100 நாட்களில் கொண்டு வர முடியுமா? பாலியல் வன்கொடுமை செய்து 2.5 வயது குழந்தையின் உயிரை குடித்ததே திமுக நிர்வாகிதான் என போட்டோவை ஆதாரமாக காட்டினார். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள்ல ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழிச்ச திமுகவுடைய உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார்? அதற்கு பதிலளித்த உதயநிதி, அப்படியானால் திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு ஆதாரமே உங்கள் கையில் உள்ள போட்டோதான் என்றார். அதோடு போதைப்பொருள் ஒழிப்பில் திமுக ஆட்சியின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சென்னை ஆணையர் அமல்ராஜிடம் கேட்டால் மிக தெளிவாக சொல்வார் என கூறினார். உங்க ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்க ஆட்சியில் எது நடந்தது அப்படின்னு குறை சொல்லிக் கொண்டிருக்காங்க. அது போட்டோ தான் காட்டினாரு, FIR பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எங்களுடைய ஆட்சியில நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் IPS அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். எல்லாவற்றிற்கும் மேலாக போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றிய 15 காவலர்களுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் ஆட்சியில் சிறப்பாக பணியாற்றியவர்கள் தானே. திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஏன் விருது வழங்கி இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் உதயநிதி ஸ்டாலின். கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. இப்படி காரசார விவாதங்கள் அவையில் அனல் போன்று பறக்க தாங்கள் எழுப்பிய எந்த கேள்விகளுக்குமே அரசின் சார்பாக உரிய விளக்கம் இல்லை என கூறி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். உரிய விளக்கங்கள் இல்லை, எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்.